ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஷேக்கிங் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். இது பின்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட இது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஃப்ரேமில் நெட் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு என்கிட்ட வாங்கினவங்கள்ட்ட மெட்டீரியல் வந்து நெட் கிளாத்து வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சின்ன ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெட் கிளாத்துக்கு 2 சைடும் ஒரு சின்ன கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணி அதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் ஸ்டீல் பேங்கிலோ அல்லது இந்த பிளாஸ்டிக் பேங்கெல்லாம் இருக்கும்ல, அப்படி இல்லை என்கிட்ட. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கண்ணாடி வளையல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் லேசாக இருக்கிறதுனால நான் இது ஒன்றே பண்ணியிருக்கலாம். நான் 2 வச்சா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு நான் 2 வளையலை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு மேலே இன்னொன்று வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஒன்றை விட கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால இங்கேயும் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது. நீங்கள் எடுக்கும்போது நல்ல நம்ம சின்ன பிள்ளைங்க வளையல் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும்ல, அந்த மாதிரி வளையல் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க நேம் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பெரிய வளையலாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பேர் எழுதுறதுனால தான் இந்த வளையல் எடுத்திருக்கேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேக்கிங் ப்ரூச்சில் நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு ப்ரூச் பின்னு தான் நான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வளையலையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா நெட் கிளாத்து. அந்த நெட் கிளாத்துக்கு கீழே இருந்து நம்ம அப்படியே மேலே தான் நம்ம கம் ஒட்டியிருப்போம் அந்த வளையலுக்கு மேலே. அந்த வளையலோட மேல் வந்து ஈரமாக இருக்கும் பார்த்தீங்களா, கம் போட்டு அதை வந்து நம்ம நெட் கிளாத்தோட கீழே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க கையில். ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்ததுனால உடனே பண்ணுறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விட்டுக்கோங்க. அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கையை அடியில் வச்சுட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் காய விட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே பேங்கில் அடியில் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து நம்ம கம் ஒட்டியிருந்தோம். இப்போ நான் வந்து லீவ் சீக்வன்ஸ் வச்சு பார்க்குறேன். அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வந்து அந்த கேப் தெரிகிற மாதிரி இருந்தது. இது கூட அழகாக தான் இருந்திருக்கு. நான் வந்து இது வேண்டான்னு எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக இப்படி வச்சுருந்தா கூட நீட்டாக இருந்திருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை எடுத்துட்டேன். வச்சுட்டு எனக்கு என்னமோ அது கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸு ரொம்ப டைம் எடுக்க மாதிரி தெரிஞ்சுது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போக மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா செல்ஸை ஒட்டிட்டேன். பிளாஸ்டிக் செல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒட்டிட்டேன். நீங்கள் லீவ் சீக்வன்ஸ் ஒட்டலாம், குந்தன் ஸ்டோன் ஒட்டலாம், ஸ்டோன் செயின் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணலை அந்த வளையல் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு திங்ஸை வச்சு அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஸ் வச்சோடனே கொஞ்சம் ப்ராடாக இருக்கா நமக்கு. அப்போ அது கொஞ்சம் வளையல் வெளியே தெரியாதுங்கிறதுனால நான் இதை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் செயின் வச்சிங்கன்னா டபுள் ஸ்டோன் செயின் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் இந்த வளையல். இந்த பிளாஸ்டிக் வளையல்லாம் வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நான் கண்ணாடி வளையல் வச்சதுனால அடியில் கொஞ்சம் பிடிச்சிட்டே இருக்கிறேன் பாருங்கள். நம்ம காயிற வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒர்க்கு மட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் கூட நீங்கள் மெதுவாக பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோக்காக உடனே இதை எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கம் போட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா B7000 க்ளூ வந்து சீக்கிரம் காஞ்சிருது. இன்னொன்று என்னென்னா நம்ம கையில் ஒட்டும்போது அடுத்தால நம்ம வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுக்கும்போது அதில் நம்ம கைப்பட்டு அப்படியே கம் ஆகிடுது. அது நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லது அப்படியே ஒட்டிக்குது கையோட. அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போது அந்த பேங்கில் சுற்றி நான் இந்த பிளாஸ்டிக் செல்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதையே நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை நீங்கள் ஒட்டிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 300 தான். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல். இது வரைக்கும் நம்ம 26 இதோட 26 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அட்வான்ஸ் லெவலுக்கு ரெசின் ஆர்ட்டு கொஞ்சம் மெட்டீரியல் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் டிலே பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே வாங்கிட்டு நான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏற்கனவே நம்ம ஒரே ஒரு அட்வான்ஸ் லெவல் 3D ரோஸ் மட்டும் வச்சு பண்ணினோம். அதில் அட்வான்ஸ் லெவல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். குரூப்பில் உள்ளவங்களுக்கு நான் ஒரு இது சொல்லிடுவேன், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் வாங்கிட்டிங்கன்னா நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க்கெல்லாம். அட்வான்ஸ் லெவல் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
பாருங்கள். இப்போ ஒவ்வொரு செல்ஸாக எடுத்து நீங்கள் நீட்டாக ஒட்டிக்கோங்க. நான் அப்படியே பேக் சைடு திருப்பினால எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு சில செல்ஸு கீழே விழுந்து நான் திருப்பி எடுத்து ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் காய விடுங்க. அது அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அட்லீஸ்ட் காய விட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த செல்ஸை கவர் பண்ண பிறகு. இதே பிளாஸ்டிக் பேங்கிள்னால் இன்னும் நல்லாவே வந்திருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் கண்ணாடி வளையல் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது கண்ணாடி வளையல், பேங்கிள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த கிராஃப்ட் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சே நம்ம சேக்கிங் ப்ரூச் பின்னு ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலில் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ரிப்பன் எம்ப்ராய்டிங்கும் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சஸ் கிளாஸ்க்கு மட்டும்தான் நான் 300 ருபீஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கேட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே காய விட்டுறலாம். இது எனக்கு இன்னும் காயலை, அதனால் 1, 2 நான் விழுந்து திருப்பி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு காய விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் டக்குன்னு அதிலே பண்ணிட்டேன். எக்ஸஸாக கீழே விழுந்துச்சுன்னா திருப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் 2 நிமிஷம் காய விட்டுக்கோங்க. காய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சேஞ்சஸ் இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து ப்ரூச்சஸ் போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் இது வித்தியாசமாக போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது இதுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் சின்ன குட்டி ஸ்டோன் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒட்டி இருந்தால் இன்னும் சூப்பராக வந்திருக்குன்னு ஒரு திங்கிங்கு. ஆனால் பார்த்திங்கன்னா என் கையில் நிறைய கம் ஒட்டினதுனால அந்த சின்ன ஸ்பேஸில் வந்து அதை ஒட்ட முடியல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அதுனா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலைன்ட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக சேரீலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளவுஸில் ரெடிமேட் ப்ளவுஸ்லலாம் ஃப்ராக்லலாம் சின்ன ஸ்டோன் மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோன் அவைலபிளாக இருக்குது கடையில். நீங்கள் அதை வாங்கி கூட இந்த நேமே நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் பொண்ணு பேர் தான் எழுத போகிறோம் இதில். அது வந்து பாப்பா நல்லா சேட்டை பண்ணுமா, அதனால் எதாவது செய்யலாம் அந்த பேர்லன்ட்டு ஒரு சின்ன ஐடியாவில் இதை பண்ணியிருக்கேன் நான். இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஸ்டோன் செயினுக்கு பார்த்தா பேர்ல் பீடு இருக்குல்ல, அது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சின்ன குட்டி பீடு இருக்கும் பார்த்தீங்களா, சுகர் பீடு மாதிரி, அது வைக்கலாம். கட் பீடு கூட வைக்கலாம். நான் அதை யோசிக்கலை, இப்போ சொல்லும்போது எனக்கு அந்த ஐடியா தோணுது. கட் பீட்லாம் கொடுத்துருந்தோன்னா 4, 5 கொடுத்தேன். இதை விட இன்னும் நீட்டாக வந்திருக்கும். இப்போ நான் லைட் க்ரீன் கலரில் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். அதை விட டார்க் கலரில் நீங்கள் வந்து நேம் எழுதுனீங்கன்னா இன்னும் சூப்பராக தெரியும். ஸ்டோன் செயின் எனக்கு டைரெக்டாக பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சுது. ஆனால் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி வேறு ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்துச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் ப்ரூச்சில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நான் வெறும் ஸ்டோன் செயின் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். நேம் வந்து எழுதுகிறேன் இப்போ நான். நீங்கள் கொஞ்சமாக கம் போட்டுட்டு அந்த நேமும் உங்களுக்கு உங்கள் கிட்ஸோட நேம் எழுதிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதோ அதில் எழுதிக்கலாம். அது எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லோரும் செய்கிற மாதிரி நம்ம செய்ய வேண்டாம், கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்னதாக வச்சுருந்துருக்கலாம், நான் பெருசாக வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் கடைசியில் லெட்டர் வந்து கொஞ்சம் அந்த செல்ஸ் மேலே வந்த மாதிரி இருந்தது. பரவாயில்ல, ஆனால் நீட்டாக தான் இருக்குது. நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு இந்த ப்ரூச்சுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இந்த லெட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு லெட்டராக கொஞ்சமாக ஸ்டோன் செயினை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணால் இடம் பத்தாது. நான் என்கிட்ட இந்த சின்ன பேங்கிள் தான் இதை விட பெரிய பேங்கிள் இருந்தால் கூட நீங்கள் பெருசாக எழுதிக்கலாம். இல்லை கிராஸில் எழுதியிருந்துருக்கலாம். கிராஸில் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தது, அப்படி கூட எழுதியிருக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கேன். கொஞ்சமாக ஸ்பேஸ் அந்த கம் போட்டு அந்த நேம் என்ன நேம் எழுதுறீங்களோ அது தக்கன ஸ்டோன் குட்டியாக கட் பண்ணி அதில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம் போடும்போது B7000 நல்லா ஒட்டிக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கையிலையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுது. அது வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் ரொம்ப சிரமமாக தெரியுது. அதாவது அப்படியே தோலோடு ஒட்டிக்குது. அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், ஒவ்வொரு லெட்டரையும் கம்மியாக, அதாவது கொஞ்சம் கம் வச்சு கொஞ்சமாக ஸ்டோன் செயினை கட் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோச்சு. நான் நெட் கிளாத்துங்கிறதுனால நான் ஃப்ரேமுக்கு மேலே வச்சுருக்கேன். அதுக்கு அடியில் உள்ள ஒர்க்கும் நமக்கு சேர்ந்தே தெரியுது பாருங்கள். அவ்வளோ லைட்டாக இருக்குது அந்த நெட் கிளாத்து. நீங்கள் வந்து கையில் வச்சு பண்ணினாலும் ஓகே பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக அந்த ஃப்ரேமுக்கு மேலே வச்சுருக்கேன். நீங்கள் கையில் வச்சே காய விட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ண விட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இதை விட சூப்பராக உங்களுக்கு வரும். வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். செல்ஸு பதில் லீவ் சீக்வன்ஸ் வைக்கலாம். அந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டோன் செயினுக்கு பதிலாகவே நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பேர்ல் பீடு வைக்கலாம், கட் பீடு வைக்கலாம். இதுக்கெலாம் நீங்கள் ஒட்டிக்கலாம். அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. B7000 க்ளூங்கிறதுனால நீங்கள் கம் போட்டுட்டு ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து அதில் வச்சிடலாம். சீக்வென்ஸ் வச்சுருக்கலாம். அதெல்லாம் அழகாக இருக்கும். இப்போ லைட்டு க்ரீன் பார்த்திங்களா, நம்ம ரெட்டு அந்த மாதிரி சீக்வென்ஸு நார்மல் சீக்வென்ஸ் வச்சிங்கன்னா இதை விடவே சூப்பராக இருக்கும். இந்த 6 லெட்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் மேலே வளைவு இல்லை, அது மட்டும் ஸ்டோன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கரெக்டாக பார்த்து முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, கட் பண்ணி அதை ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. கீழே என்ன லெட்ரு என்ன நேம் எழுத போகிறீங்களோ அந்த நேமுக்கு தக்கன சின்னதாக பேங்கிளுக்கு தக்கனவாறு நீங்கள் சின்ன சின்ன ஸ்டோன் செயினோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு தரையில் அப்படி வச்சுக்கோங்க. அந்த லெட்டர்ஸை எழுதி அப்படியே வச்சிட்டிங்கன்னா, நேம் லெட்டரை எழுதி வச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த எடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்டோனையும் ஒட்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ரோச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லேசாக சொன்னாலும் போதும், அவங்க அதை வேறு லெவலுக்கு நல்ல நீட்டாக ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு திங்கிங் இருக்குமில்ல, அதை யூஸ் பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மெத்தடு படி இன்னும் இல்லாமல் அவங்க வேறு திங்ஸை வச்சு க்ரியேட்டிவாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ஹேண்ட்மேடாக என்னோடய ப்ளவுஸுக்கு நானே டிசைன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான், அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு தான் நான் இந்த பேட்சை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டோன் செயினை முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பேங்கிளுக்கு தக்கன கொஞ்சம் கட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது அதில். இந்த சின்ன ஸ்பேஸுனால் கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிராஃப்ட் ஒயர் வச்சே பண்ணும்போது வேறு டிசைன் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு நான் வேறு எதாவது மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணி அதை எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த கிராஃப்ட் ஒயரில் எப்படி பண்ணலாங்கிறத. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ரூச்சஸ்லாம். நீங்கள் அதனால் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நல்ல ஓன் டிசைனே நம்ம மேக் பண்ணிடலாம். அந்த லெட்டர்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஏ லெட்டர் என் லெட்டர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அந்த என் வந்து கொஞ்சம் நான் அந்த செல்ஸ் மேலே வர்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் சென்டரில் அந்த பேங்கிள் ஒரு கலரில் தெரியுது பார்த்தீங்களா. நான் அதில் வந்து நீங்கள் அந்த கலர் தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் வேறு ஏதோ ஒர்க்கு கீழே அந்த 2 செல்லுக்கு இடையில ஒரு லீஃப் சீக்வென்ஸ் கூட கொடுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால கொடுக்கல. இந்த பேங்கிள் வெளியில் லைட்டாக ப்ரௌன் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் ஒரு ஸ்டோனோ இல்லை குட்டி குட்டி ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லை ஃப்ளவர் சீக்வென்ஸ் ஏதோ ஒன்று ஒட்டிக்கலாம். அப்போனா நம்ம உள்ளே கொடுத்துருக்கிறது என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து அந்தளவுக்கு உள்ளே கொடுத்துருக்க பேங்கிள் வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு ஒர்க்கு ஏதோ ஒன்று அந்த இதில் அந்த கேப்பில் கொடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு நமக்கு அந்த பேங்கிளுக்குள்ளே நேம் வர மாதிரி நம்ம பண்ண முடியும். இல்லாத அந்த இடம் வந்து பத்தாது லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு லெட்டர்ஸ்க்கு மேலே அரேஞ்ச் பண்ணுறது தானே, நம்ம அது ஈஸியாக பண்ணிக்கலாம்.
எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணாமல் ஏதோ வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிற திங்கிங்கில் தான் இது பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி அப்படியே யோசிச்சு பண்ணாமல் நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதில் நேம் இருந்தால் எப்படி இருக்குங்கிறதுனால தான் இப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம் அது அப்படிங்கிறதுக்கு நான் இந்த ப்ரூச்சை ரெடி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கடைசி லெட்டர் என் மட்டும் கொஞ்சம் செல்ஸ் மேலே அப்படியே வந்துருச்சு. நீங்கள் ஒரு சின்ன நீடில் ஆரி நீடில் மாதிரி ஏதோ ஒன்று கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம கையில் கம் ஒட்டினா திருப்பி நம்ம எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் போய் ஒட்டிக்குது. அதனால் அந்த கம்மை போட்டுட்டு ஸ்டோன் வைக்கும்போது நீங்கள் ஒரு நீடிலோ ஒரு பென்னோட டிப்பையோ வச்சு நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அல்லது கையில் ஃபுல்லாக ஒட்டிக்குது அந்த கம்மு B7000. அப்புறம் அது வந்து ஒட்டினதுக்கப்புறம் திருப்பி அது வந்து போகவே மாட்டேங்குது. நம்ம இந்த ஒர்க் பண்ணதாண்டி அந்த கையில் இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம மற்ற ஒர்க் மெட்டீரியலை எடுக்க முடியல. அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன நீடில் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லெட்டர்ஸை. பாருங்கள், நான் கை வச்சு அதை ஒரு லெட்டர் என்னோட லாஸ்ட்டு எண்ணு வச்சேன். ஆனால் அது வந்து என் கையோட ஒட்டிகிட்டே வருது பாருங்கள். அதனால் கம் போடும்போது நம்ம மேக்ஸிமம் கை வச்சு யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு பென்னு அந்த சின்ன சின்ன நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் லெட்டரை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். அது நெக்ஸ்ட்டு தனியாகவே இதை எடுத்துருக்கலாம். நான் அது மேலே வச்சோன்னே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, கொஞ்சம் கவர் ஆகாத மாதிரியும் தெரியுது. பாருங்கள், நான் உடனே எடுத்ததுனால அந்த இடத்துல எனக்கு செல்ஸ் விழுந்துச்சு. நான் திருப்பி அதை ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸாவது அதை விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள், நீட்டாக வரும். செல்ஸுக்கு கீழே வந்து நம்ம லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே இந்த ஒர்க்கு நல்லா இருந்திருக்கும். நான் அதை வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். கொஞ்சம் கேப் அதிகமாகவே தெரியுது. நீங்கள் அப்படி தெரிஞ்சால் உடனே வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு அதில் கம்ப்ளீட் இந்த ஒர்க் வெளியே தெரியாத அளவுக்கு பேங்கிள் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பேக் சைடு திருப்பிட்டேன். கொஞ்சம் கேமராவில் கவர் ஆகாத மாதிரி தெரியுது இந்த ஃப்ரேமில் வச்சதுனால. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, பேக் சைடு அந்த செல்ஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஒட்டி நேமும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அது பேக் சைடை திருப்பிட்டு நான் என்னென்ன அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் மாதிரி கொடுக்க போகிறேன். அதாவது கட் பீடு, கிறிஸ்டல் பீடு, டியூப் பீடு என்னென்ன கையில் இருக்குதோ, என்கிட்ட இருக்க மெட்டீரியல் என்னென்ன இருக்குதோ அதை நான் அந்த பேக் சைடில் கொஞ்சம் போட்டுறேன். அதாவது ஷேக் ஆகணும்ல, அதனால் நான் அங்கே உள்ளே கொஞ்சம் மெட்டீரியல் பேர்ல் பீடு, சுகர் பீடு அப்படி என்னென்ன என்கிட்ட இருக்க மெட்டீரியல் இருக்கோ அதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் கையில் எடுத்ததுனால கொஞ்சம் அங்கே சைடு மூவ் ஆகிடுச்சு. நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடில் நம்ம செல்ஸ் ஒட்டி நேம் எழுதியாச்சு. பேக் சைடில் இருக்கிற இடத்துல ஸ்பேஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் திங்ஸை அதில் போடுறோம். பால் பீடு, லீஃப் சீக்வென்ஸு, கிறிஸ்டல் பீடு, அப்புறம் இந்த இது சமிக்கி, டியூப் பீடு எது வேணாலும் போட்டுக்கோங்க. உங்கள் கிட்டே இருக்க மெட்டீரியலை அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அதை நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணும்போது அது அங்கங்கே ஷேக் ஆகும். இதை ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, ஒரு சின்ன நெட் கிளாத் எடுத்து அந்த பேங்கிள் மேலே திருப்பியும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதே ரவுண்ட் ஷேப்புக்கு இன்னொரு நெட் கிளாத்தை எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம உள்ளே கொடுத்துருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து ஷேக் ஆகும்போது அது வெளியில் வராமல் இருக்கும். நம்ம இப்படியே விட்டால் வெளியில் வரும். அதனால் அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் நெட் கிளாத்தை வச்சு அப்படியே கவர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் இங்கே பாருங்கள், நான் அதே ஷேப்புக்கு கலரில் இன்னொரு நெட் கிளாத்தை எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் மிஷின் வச்சுருக்கவங்க சால்ட்ரிங் மிஷினை வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இதில் காட்டலைன்னா, நம்ம என்கிட்ட வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் சால்ட்ரிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அதனால் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது சால்ட்ரிங் மிஷினை வச்சு செய்யாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட்ரு வச்சு கட் பண்ணிட்டேன். கட்ரு வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியேன்னு. சால்ட்ரிங் மிஷின் வச்சுருக்கிறவங்க சால்ட்ரிங் வந்து ரொம்ப நேரம் ஹீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நெட் கிளாத் தான் கட் பண்ண போகிறோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இது இல்லை. அதனால் லேசாக ஒரு 2 செகண்ட் போட்ட உடனே சூடாயிரும். நீங்கள் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலரில் கையில் பிடிக்கிற ஹேண்டில் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் லைட்டாக சூட் பண்ண போதும், ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சால்ட்ரிங் மிஷினு 2 நிமிஷம் கூட, 1 நிமிஷம் போட்டால் கூட சூடாயிருது. அதனால் லைட்டாக சூடு ப்ளக் பாயிண்டர் போட்டு சுவிட்சை போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை ப்ளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சால்ட்ரிங் மிஷினை யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபு நீங்கள் இந்த மெத்தட்லேயே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட்ரு வச்சு இதை யூஸ் பண்ணி இந்த ஷேக்கிங்கை முடிச்சிருங்க. நான் டைப் 2 சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு சால்ட்ரிங் மிஷினை வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அது கொஞ்சம் சேஃபாக நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். அதனால் நான் நெக்ஸ்ட்டு சொல்லி தந்த பிறகு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புதுசாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங்கில் வந்து ஷேக்கிங் ப்ரூச்சில் வந்து நம்ம அதை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நார்மலாக நம்ம வந்து கட்டர் வச்சுருப்போம், இல்லை சிசர் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி ஸ்டஃபிங் கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நெட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் நார்மல் கட்டு பின்னாடி 2 நிமிஷம் காயதுக்கப்புறமா நீங்கள் அதை நல்லா காயட்டும். ஏன்னா காயாமல் நான் கொஞ்சம் எடுத்ததுனால எனக்கு இந்த ஷேக்கிங் உள்ளே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பீடு அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் கொடுத்துடலாம். அது கொஞ்சம் அந்த பேங்கில் விட்டு வெளியில் வந்துச்சு. ஏன்னா நம்ம வெறும் கம் போட்டு தான் ஒட்டியிருக்கோம். அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுருங்க. அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக உடனே கட் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அது காயதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துடலாம். அந்த ஃப்ரேம்லேருந்து எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அடியில் வந்து நீங்கள் உங்கள் கையை வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு நார்மலாக நம்ம வந்து ஒரு நெட் கிளாத்து மேலே பேங்கில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் உள்ள ஸ்டஃபிங் போட்டு ஸ்டஃபிங்க்கும் அடியிலையும் இன்னொரு நெட் கிளாத்தும் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 கிளாத் இருக்கும் நமக்கு நெட் கிளாத்து. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு முதல்ல அந்த நெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட்டை வந்து நீங்கள் பெருசாக வெட்டிட்டு ஃப்ரேம்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. கொஞ்சம் கேப்பு விட்டே கட் பண்ணிக்கோங்க. சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணலாம் ஈஸியாக. நான் சிஸ்ஸர் அங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே வச்சதுனால எடுக்காமல் இதை வச்சே கட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், சால்ட்ரிங் மிஷின் வச்சும் பண்ணலாம். தெரிஞ்சவங்க பண்ணுங்கள், தெரியாதவங்க நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரூச் போடுறேன், ஷேக்கிங் ப்ரூச்சு. அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நார்மலாக நம்ம கட்ரு வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் கட்ரு வச்சு பண்ணுறதுனால. எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, நான் கம்மு என் கையில் ரொம்ப ஒட்டினதுனால கட் பண்ண நெட் கிளாத் ஃபுல்லாக என்னோடய கையில் இப்போ ஒட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் அது கஷ்டமாக இருந்துச்சு. கட் பண்ணுறோமா இல்லது கையில் ஒட்டிக்கிட்ட பீஸ் தானா இது அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றி இருந்தது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம் போடும்போது ஒட்டும்போது நீங்கள் இது ஒரு சின்ன நீடில் வச்சு யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நல்லா பென்சில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வெட்டின கிளாத்தும் நம்ம கையில் படும்போது நமக்கு அது வந்து எந்த கிளாத்தை கட் பண்ணுறோங்கிறது தெரியல எனக்கு. அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நம்ம கையில் கம் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம கொஞ்சம் கேப்பு விட்டு நம்ம அந்த நெட் கிளாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல பேங்கில் சுற்றி நெட் கிளாத்தை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அது கட் பண்ணும்போது அது ஃப்ரேமை விட்டு தனியாக அந்த பேங்கிள் மட்டும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸி தான் அந்த ப்ரூச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கையை பிடிச்சிக்கோங்க. நான் பிளாஸ்டிக் வளையல் இல்லை, கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கீழே விழுந்தால் உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இது கையிலே வச்சு பிடிச்சிக்கிறேன். நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கு அல்லது ஸ்டீல் வளையல்லாம் இருக்கும்ல, அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதனால தான் நான் ஃப்ரேம் அடியிலே வச்சுட்டு ஒர்க் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எனக்கு காயாமல் விட்டதுனால உள்ளே கொடுத்த ஷேக் வந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆனால் கிளிட்டர் ஆகுது பாருங்கள், அந்த செல்ஸு பிளாஸ்டிக் செல்ஸு
அந்த கேமராவில் எடுக்கும்போதே நல்ல கிளிட்டர் ஆகுது. நீங்கள் இதெல்லாம் நைட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஒரு பின்னு கூட அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்ம சாரீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஷர்ட்லலாம் வச்சுக்கலாம். அந்த பின்னு வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம அந்த செல்லுக்கு பின்னாடி நம்ம ஷேக்கிங் கொடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே ஒரு கிளாத் நம்ம கொடுத்து அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த கிளாத்துக்கு மேலே ஒரு நார்மல் சேஃப்டி பின்னை வச்சு B7000 க்ளூ போட்டிங்கனாலே போதும். அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒட்டிடும். நம்ம வந்து பின்னாக இதை யூஸ் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டும்போதே தெரியும். ஒரு சைடு நல்ல கிளிட்டர் ஆகுது இந்த செல்ஸு. அதாவது நம்ம கிளாஸியாக இருக்கும்ல அந்த செல்ஸை விட இந்த பிளாஸ்டிக் செல்லு நல்லாவே கிளிட்டர் ஆகுது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பு விட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அந்த கிளாத்து எக்ஸஸாக இருக்கும் பார்த்திங்களா, நெட் கிளாத்து நம்ம கொஞ்சம் கேப்பு விட்டு வெட்டியிருப்போம்ல, அதை மட்டும் கரெக்டாக ட்ரிம் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட வீடியோவில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறது. பாருங்கள், எனக்கே நல்ல கிளிட்டர் ஆகுது பார்க்கும்போது. நல்லா ஒன்று போல் கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக எக்ஸஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக கம் போட்டு அந்த பேங்கிள் இருக்குது பார்த்திங்களா, அது லைட்டாக அது மேலே ஒட்டி விட்ருங்க. அது வெளியில் தெரியாது, நீட்டாக வந்துடும். ரொம்ப பிசுறு வெளியே தெரியாமல் நீட்டாக கட் பண்ணி மெதுவாக எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு வெட்டினீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். வெட்டுறதுக்கும் உங்களுக்கு நீட்டாக கட் பண்ணி அதை ட்ரிம் பண்ணுறதுக்கும் நீட்டாக வந்துடும். நான் உடனே பண்ணுறதுனால அதுவும் கம்மு என் கையில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சுது. நீங்கள் அதனால் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கீழே ரெண்டு அந்த நேமுக்கு கீழே வந்து நான் ஹேங்கிங் டியூப் பீடு, லாங் டியூப் பீடு வச்சு ஒரு 2 ஹேங்கிங் கொடுக்குறேன். நீங்கள் இதில் கிறிஸ்டல் பீடு, பேர்ல் பீடு எதையோ ஒரு 2 பீடு வச்சு ஹேங்கிங் கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிராஃப்ட் ஒயரை வச்சு எப்படி நம்ம இந்த ஷேக்கிங் பண்ணலாம், அது வேறு மெத்தடில் வேறு டிசைனில் பண்ணி சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே வந்து ஷேக் ஆகுது, மேலே வந்து நேம் இருக்குது. நீங்கள் இதை ஆல்டர்னேட்டிவாக கூட கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். உள்ளே நேம் கொடுத்துட்டு வெளியில் கொடுத்தீங்கன்னா வெளியிலையும் ஒரு கிளாத்தை எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீட்டாக கட் பண்ணியாச்சு. நான் சால்ட்ரிங் மிஷின் எல்லாமே இந்த கட்ரு வச்சே ட்ரிம் பண்ணிட்டேன் நீட்டாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நேம் இருக்குது. நேமுக்கு இப்படி ஷேக் பண்ணும்போது நேம் ஆடாமல் இருக்கும். ஆனால் உள்ளே கொடுத்துருக்க அந்த ஷேக்கிங் வந்து நல்லா இப்படி அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டே இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உள்ளே வந்து ஸ்டஃபிங் நம்ம கொடுத்துருக்கிறதுனால. கொஞ்சம் எக்ஸஸாக லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கொஞ்சம் கம் போட்டு அந்த பேங்கில் அப்படியே மறைச்சி விட்ருங்க. பேங்கிள் வெளியே தெரியாத அளவுக்கு லைட்டாக நீங்கள் வந்து கம் போட்டிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற கொஞ்சம் கிளாத்தும் அதில் மேலே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சால்ட்ரிங் மிஷினை வச்சு எப்படி நம்ம ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணலாம் ப்ரூச்சில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸுக்கு எல்லாமே கூட போடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் அது பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக அது வந்து பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் வந்து கிளிட்டர் ஆகுது, உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு. எனக்கு கொஞ்சம் கட் பண்ணதில் பிசுறு தெரிஞ்சுது, அதனால் லேசாக கம் போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பேங்கிள் மேலேயே லைட்டாக பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் வர்ற மாதிரி இருந்தது எனக்கு செல்ஸ், ஏன்னா நான் உடனே அதை வந்து பேஸ்ட் பண்ணதுனால எனக்கு அந்த கலண்டு வந்துருச்சு. நான் திருப்பி லேசாக கம் போட்டு அதை ஒட்டிட்டேன்.
நீங்கள் எவ்வளோ உள்ள ஸ்டஃபிங் மாதிரி ஷேக்கிங் பண்ணுறதுக்கு கொடுக்குறீங்களோ அது உங்கள் விருப்பம். கம்மியாக வேணாலும் கம்மியாக கொடுத்துக்கலாம். நிறைய நம்ம எடுக்கும்போது அந்த பின் எடுக்கும்போது நமக்கு வந்து ஷேக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது கூட கொஞ்சம் வந்து ஷேக் ஆகுற மாதிரி திங்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் கம்மியாக ஓரளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்து ரெண்டே 2 பேர்ல் பீடு மட்டும் கொடுத்து லாங் டியூப் பீடும் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் பிளாஸ்டிக் பேங்கில் யூஸ் பண்ணிங்க, ஸ்டீல் பேங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஒயிட் கலர் டியூப் பீடும் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து ஹேங்கிங் மாதிரி கொடுக்குறேன். ஹேங்கிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ட்டு. அந்த 2 ஒரு லாங் டியூப் பீடு முதல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பேர்ல் பீடு கொடுத்துட்டு 2 பேர்ல் பீடை விட்டுட்டு லாங் டியூப் பீடு வழியாக திருப்பியும் நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த இடத்தோட கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் ஆயிரும். பாருங்கள், பேர்ல் பீடை விட்டுட்டு அந்த டியூப் பீடு வழியாக மட்டும் நீடில் திருப்பியும் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எடுத்த இடத்துல நீடிலுக்கு எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பஞ்ச் பண்ணிடுங்க. நீட்டாக வந்துடும். இப்படி 2 ஹேங்கிங் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய 5, 6 கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நான் 2 ஹேங்கிங் மட்டும்தான் இதுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ப்ரூச் பின் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் எதாவது க்ரியேட்டிவாக யோசித்து நான் எதாவது பண்ணலாம் அப்படிங்கிறனால வித்தியாசமாக ட்ரை பண்ணி இந்த ப்ரூச் பின்னை ரெடி பண்ணியிருக்கேன். நீ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த ப்ரூச் பின் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பின்னு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். 2 ஹேங்கிங் கொடுத்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் சிக்கு விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு திருப்பி அதை ஹேங்கிங்கை போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஹேங்கிங் கொடுத்த பிறகு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை போட்டுட்டு ஹேங்கிங்கை போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரூச் பின்னில் இருக்க நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன நேம்ன்ட்டு. ஏன்னா நான் லெட்டர்ஸ் வந்து ஸ்டோன் செயினில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த நேம் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராஃப்ட் ஒயரில் எப்படி பண்ணலாம், ஒரு ஷேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ப்ரூச் பின்னை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட் இமேஜை வந்து அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ.